Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவனால் அந்த பேச்சை மனப்பாடமாக ஒப்புவிக்க முடியும். இவ்வாறு மனப்பாடமாக என்பதை நாம் by heart எவ்வாறு சொல்ல வேண்டும்? Very good. by heart என்றவாறு தெரிவிப்போம். பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவனால் அந்த பேச்சை மனப்பாடமாக ஒப்புவிக்க முடியும். இங்கு அவனால் என்பது வாக்கியத்தின் எழுவாய். ஆகையால் ஆங்கிலத்தில் நாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுனை தான் பயன்படுத்துவோம். அவனால் என்றதும் by him அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது. அது எழுவாயாதலால் சப்ஜெக்ட் ப்ரோனவுனான he என்பதை தான் பயன்படுத்த வேண்டும். He can recite எதை? அந்த பேச்சை. He can recite the speech எப்படியாக? மனப்பாடமாக. He can recite the speech by heart. He can recite the speech by heart. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாப்போமா? He can recite the speech by heart. அவர்கள் நிகழ்ச்சிக்காக அந்த பாடலை மனப்பாடம் செய்து கொண்டனர். They memorized the song by heart for the performance. They memorized the song by heart for the performance. இங்கு by heart என்பது மனப்பாடம் செய்வதை மட்டுமன்றி வரிசை கிரமமாக மனப்பாடம் செய்வதை குறிக்கும். மறுமுறை ஒரு கால் வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? They memorized the song by heart for the performance. நான் இன்னும் அவளுடைய தொலைபேசி இலக்கத்தை மனப்பாடமாக நினைவில் வைத்திருக்கிறேன். இப்ப எனக்கு அந்த நம்பர் பயன்படுத்த வேண்டிய தேவை இல்ல. பாடமா வச்சு டைப் பண்ணி நாங்க கால் எடுக்கிறனாங்க இல்ல. இருந்தாலும் எனக்கு இன்னும் என்னது மனப்பாடமா இருக்கு. அப்படியே வரிசை கிரமமா மனப்பாடமா இருக்கு. I still remember her phone number by heart. I still remember her phone number by heart. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. I still remember her phone number by heart. அவன் அவளின் முகவரியை மனப்பாடமாக அறிந்திருக்கிறான். He knows அவன் அறிந்திருக்கிறான். எதை? அவளின் முகவரியை. Her address எப்படியாக? மனப்பாடமாக. by heart. He knows her address by heart. He knows her address by heart. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? He knows her address by heart. ஆசிரியர் மாணவர்களை அந்த கவிதையை மனப்பாடமாக கற்றுக்கொள்ள சொன்னார். Please comment your answer. Well done. நான் குழந்தையாய் இருந்த போது இந்த பாடலை மனப்பாடமாக கற்றிருந்தேன். வெட்டிக்கு வெறி புரளாம சொல்லக்கூடியமாய் கற்றிருந்தேன். Comment your answer. Wonderful. அவள் அந்த சமையல் முறையை மனப்பாடமாக அறிந்திருக்கிறாள். அப்படியே order by order எதுக்கு பிறகு எது செய்யணும் அறிந்திருக்கிறாள். Comment it now. Bravo. You got it. நான் அவளை சந்தித்ததிலிருந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதாவது நான் அவளை சந்தித்ததிலிருந்து, அன்றிலிருந்து, அந்த நாள் முதல் மகிழ்ச்சியாக இருந்து வருகிறேன்.
இவ்வாறாக அன்றிலிருந்து அந்த நாள் முதல் என்பதை உணர்வு பூர்வமாக தெரிவிப்பதற்கு நாம் ever since என்ன பயன்படுத்துவோம்? வெரி குட், ever since அல்ல ever since பயன்படுத்துவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பு ever since plus past event, past tense அல்ல past event, கடந்த கால நிகழ்வொன்று, கமா present perfect tense or present perfect continuous tense. இன்று நாம் இங்கு present perfect tense தான் பயன்படுத்த போகின்றோம். வாருங்கள் தெளிவாக வாக்கிய அமைப்பை பார்ப்போம். ever since plus past event, அப்போ subject plus past tense என்றவாறு அமையும், கமா present perfect tense subject plus has or have plus V3 form. நெகட்டிவ் இருந்தா எப்படி வரும்? hasn't or haven't plus V3 form. பாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நான் அவளை சந்தித்ததில் இருந்து, அதான் அந்த உணர்வு பூர்வமான அந்த நிகழ்வு. ever since I met her, ever since I met her, கமா நான் மகிழ்ச்சியாக இருந்து வருகிறேன், I have been happy. ever since I met her, I have been happy. மறுமுறை சொல்லி பாப்போமா? ever since I met her, I've been happy. அவளுடைய தந்தை இறந்ததிலிருந்து அவள் சிரிக்கவே இல்லை. She hasn't smiled ever since her father passed away. அப்ப ever since வாக்கியத்தின் ஆரம்பத்தில் மாத்திரம்தான் பயன்படுத்த முடியுமா? இல்லை, இடையிலையும் பயன்படுத்தலாம். இவ்வாறு இடையில் பயன்படுத்தப்படும் போது அந்த கமா என்பது இருக்காது. எழுதும் போதுதான் கமா என்பதை கவனிக்க வேண்டும். பேசும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லை. She hasn't smiled ever since her father passed away. எல்லாரும் வாயிட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Superb. She hasn't smiled ever since her father passed away. நாம் இந்த வீட்டுக்கு மாறியதிலிருந்து பாதுகாப்பாக உணர்ந்து வருகிறோம். ஏதோ அம்மாவோட இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம், இல்ல தாய் மடியில இருக்கிற மாதிரி, அப்படி ஒரு பாதுகாப்பாக உணர்ந்து வருகிறோம். ever since we moved to this house, we have felt safe. ever since we moved to this house, we have felt safe. Again, ever since we moved to this house, we have felt safe. நான் சிறுவனாக இருந்த காலத்திலிருந்து எனக்கு இசை பிடித்திருக்கிறது. Please comment your answer. Superb. அவன் சென்னைக்கு மாறியதிலிருந்து அவன் மிகவும் பிஸியாக இருந்து வருகிறான். Comment your answer. Wow. பள்ளி முடிந்ததிலிருந்து நான் அவளை பார்க்கவே இல்லை. Comment it now. Very good. You got it. விபத்திற்கு பிறகு அந்த சிறுவன் பலவீனம் அடைந்தான். இவ்வாறு பலவீனமடைந்த, பலவீனமாக, உடல் நலமற்ற போன்றவற்றை குறிக்க infirm என்பதை adjectiveஆக பயன்படுத்துவோம். என்ன word? infirm. 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 இது ஒரு அட்வான்ஸ்டு வேர்ட். அதாவது கேஷுவலி நாங்க இதுக்கு பதிலா வீக் அல்லது சிக் அப்படின்ற வேர்ட்ஸ் தான் பயன்படுத்துவோம். ஆனால் இவன் மோரல் ஸ்டோரிஸா இருக்கட்டும், அல்லாட்டி அட்வான்ஸ்ட் வேல நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷனுக்கு பேசுவதாக கூட இருக்கலாம். இன்ஃபர்ம் என்பதை பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். இந்த இன்ஃபர்ம் என்கின்ற சொல் பெயர் சொல்லாகவும் பயன்படுத்தப்படும். அவ்வாறு பயன்படுத்தப்படும் போது அது பலவீனமானவர்கள் என்பதை குறிக்கின்றது. இன்ஃபர்ம். சத்தமா சொல்லி பாருங்க. இன்ஃபர்ம். விபத்திற்கு பிறகு அந்த சிறுவன் பலவீனம் அடைந்தான். The boy became infirm. The boy became
infirm after the accident. The boy became infirm after the accident. எங்களோட ஒரு சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? வாங்க சொல்லி பார்ப்போம். The boy became infirm after the accident. அவள் நோயால் பலவீனமாக தெரிகிறாள். She looks infirm due to her illness. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Great. She looks infirm due to her illness. பலவீனமானவர்களுக்கு தினசரி செயல்களில், அதாவது நாளாந்த செயல்களில் உதவி தேவை. இங்கு பலவீனமானவர்கள் என்பது எழுவாயாக பயன்பட்டுள்ளது, அதாவது ஒரு பெயர் சொல்லாக இருக்கின்றது. The infirm need help in everyday tasks. The infirm need help in everyday tasks. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? The infirm need help in everyday tasks. அவர் பலவீனமாக இருக்கிறார், ஆகையால் பயணம் செய்ய முடியாது. Please comment your answer. Superb. அவள் தன் உடல் நலமற்ற பாட்டியை பராமரித்தாள். கடந்த காலத்தை பற்றி குறிப்பிடுகின்றோம். Comment your answer. Marvelous. பலவீனமானவர்கள் சமூகத்தில் பலவிதமான இன்னல்களை எதிர்கொள்கின்றனர் அல்லது இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். Comment your answer. Amazing. You got it. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? By heart என்பதையோ ever since plus past event, present perfect tense என்பதையோ infirm என்பதை adjective ஆகவோ அல்லது பெயர் சொல்லாகவோ noun ஆகவோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.